வாசக தோழமைகளுக்கு வணக்கம். அலெக்ஸ் ஹாலி அவர்களுடைய 7 தலைமுறைகள் ரூட்ஸ். தமிழில் ஏஜி எத்திராஜலு. சிறிய அறிமுகம். ஆப்பிரிக்கா என்றால் இருண்ட கண்டம். அங்குள்ள மக்கள் மிருகங்களிடையே நடமாடும் காட்டு மிராண்டிகள். அவர்கள் நாகரிகமோ கலாச்சாரமோ வரலாறோ இல்லாதவர்கள். அமெரிக்கா சுதந்திரத்தின் சொர்க்கம். வீர சாகசமிக்கோரின் பிறப்பிடம். இவைதான் வெற்றி கொண்டவர்கள் எழுதி வைத்த சரித்திர புரட்டுகள். உலகை அறியாமை இருளிலே மூழ்கடித்த பொய்யான எழுத்துக்கள். மனித இன வரலாற்றில் கல்லாலான கருவிகளை உருவாக்கி பயன்படுத்திய திறமை 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆப்பிரிக்கர்களுக்கு தெரியும் என்பதும், ஆசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பை ஐரோப்பியர் அறிவதற்கு 1.5 லட்சம் வருடங்கள் பிடித்தன என்பதையும் நாம் அறியும் பொழுது வியப்பு மேலிடுகிறது அல்லவா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆப்பிரிக்காவின் சிற்றூர்களிலும் சிறந்த ஊராட்சி அமைப்பு முறை நிலவியது என்ற உண்மையும், ஒவ்வொரு சிறுவனும் கட்டாய கல்வியும் உடற்பயிற்சியும் பெற்று வந்தான் என்ற தகவலும் வெள்ளையர்களின் வருகைக்கு பிறகே ஆப்பிரிக்காவின் கலாச்சார வரலாற்றில் இருண்ட யுகம் ஆரம்பமாயிற்று என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அதிர்ச்சியடையாமல் இருக்க முடியாது. சாதாரணமாக வெற்றியாளர்களே வரலாற்றை எழுதினார்கள். இந்த கசப்பான உண்மையின் தொடர்ச்சியை உடைத்தெறிவதற்காகவே 7 தலைமுறைகள் என்ற நூலை அலெக்ஸ் ஹாலி என்பவர் எழுதினார். இந்நூல் அப்பணியை செவ்வனே செய்யும் என்பது அவரது நம்பிக்கை, ஆசையும் கூட. ஆப்பிரிக்காவில் இருந்து கருப்பு அடிமைகளை விலைக்கு வாங்கி அமெரிக்காவுக்கு கொண்டு வருவது கிபி 1619 துவங்கியது. முதலில் 20 பேரோடு மட்டுமே ஆரம்பமான இந்த கொடுமை கிபி 1810 10 லட்சம் எண்ணிக்கையை தாண்டிவிட்டது. அவர்களில் பெரும்பாலானோர் பலாத்காரமாக இழுத்து வரப்பட்டவர்களே. கருப்பு அடிமைகள் இல்லாமல் வெள்ளையர்களுக்கு காலம் போகாத நிலை ஏற்பட்டுவிட்டது. கருப்பு தாய்மார்களின் தாய்ப்பால் பருகி வெள்ளை குழந்தைகள் வளர்ந்தனர். கருப்பர்களின் இரத்தத்தாலும் வியர்வையாலும் உழைப்பாலும் வெள்ளையர்களின் வயல்கள் செழித்து குலுங்கின. வெள்ளையர் கருப்பரை கொண்டு லாப வேட்டையாடினர். கருப்பு பெண்களையும் ஆண்களையும் பயன்படுத்தி கொண்டு தமது காம இச்சையை நிறைவேற்றிக் கொண்டனர். ஆனால் தமது உல்லாச வாழ்க்கைக்காக ஊராய் உழைத்து தேய்ந்து போன கருப்பு இன மக்களை வெள்ளையர் மனித பிறவிகளாக கூட கருதியது இல்லை. அதற்கு மாறாக தம்மையே நாகரிகமானவர்கள், பண்பாடு உடையோர் என்று பச்சை போய் சொல்லிக் கொண்டனர். இந்த பயங்கரமான அடிமை அமைப்பை ஒழித்துக்கட்ட பல போராட்டங்கள் வெடித்தன. ஆயிரக்கணக்கான கருப்பு அடிமைகளை விடுதலையை நோக்கி அழைத்து சென்ற புரட்சி உணர்வு கொண்ட காப்ரியல், டென்மார்க் வெசி, நாட் டர்னர் ஆகியவர்களை வெள்ளையர்கள் கைது செய்து தூக்கிலிட்டார்கள். 1852 பீச்சர் ஸ்டோவையின் நாவல் அங்கிள் டாம்ஸ் கேபின் அமெரிக்காவை ஒரு கலக்கு கலக்கியது. அதே ஆண்டு ஃபிரெடரிக் டக்ளஸ் என்ற நீக்ரோ இன தலைவரின் சொற்பொழிவுகள் கருப்பு இன மக்களை எழுச்சி பெற செய்தன. அவர்களை முன்னோக்கி நடத்தின. அவர் அமெரிக்க வெள்ளையரை நோக்கி கூறினார், உங்கள் ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்க அடிமைக்கு சுதந்திர தினம் அல்ல. வருடத்தில் மற்ற நாட்களை விட அன்று அவனை எப்போதுமே நிராதாட்சணியமாக அநீதிக்கு பலியாக்குவதை குறிப்பாக உணர்த்தும் நாள். உங்கள் சுதந்திர தின விழா அவன் பார்வையில் ஏமாற்றுக்காரர்களின் வேடிக்கை விழா. நீங்கள் பெருமையடித்துக் கொள்ளும் சுதந்திரம் ஒரு களங்கமுள்ள அடங்காப்பிடாரித்தனம். உங்கள் இனப்பெருமை என்பது ஒரு மாயை. களிப்புடன் நீங்கள் எழுப்பும் குரல்கள் காட்டு கத்தல்கள். உங்கள் சர்வாதிகாரத்தை மறந்துவிட்டு மற்றவர்களின் சர்வாதிகாரம் பற்றி பேசுவது உங்கள் அகங்காரத்திற்கு எடுத்துக்காட்டு. சுதந்திரம், சமத்துவம் என்றெல்லாம் நீங்கள் கூறுவது சிரிப்பிற்கு உரியது. உங்கள் பிரார்த்தனைகள், வேதாகமச் சொற்பொழிவுகள், நன்றி அறிவிப்புகள், மத அனுஷ்டானங்கள் எல்லாமே ஏமாற்று வித்தைகள், நடிப்பு, மாய மாலங்கள், மோசமான உங்கள் குற்றங்களை மூடி மறைக்கும் போர்வைகள் என்றெல்லாம் டக்ளஸ் கர்ஜனை புரிந்தார். அமெரிக்க கருப்பினத்தவரின் உள்ளத்தை படம் பிடித்து காட்டினார். 1865 ஏப்ரல் 9ஆம் நாள் அமெரிக்க உள்நாட்டு போர் முடிவடைந்தது. ஆபிரகாம் லிங்கன் அடிமை முறை ஒழிப்பை அறிவித்தார். கருப்பர்களின் நெஞ்சங்கள் களிப்படைந்தன. உள்நாட்டு போர் முடிந்த 6 நாட்களுக்குள் லிங்கன் ஒரு வெள்ளையின வெறியனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது அடிமை முறை ஒழிப்பு அறிவிப்பை சட்டமாக்கி அமெரிக்க அரசியல் சட்டத்தில் 13ஆம் திருத்தம் செய்யப்பட்டது. வெள்ளையரின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்ற கருப்பின மக்கள் அமெரிக்க தென் மாநிலங்களில் பயங்கரமான இன வேற்றுமையை எதிர்கொள்ள நேர்ந்தது. பஸ்களிலும், ரயில்களிலும், ஹோட்டல்களிலும், நாடக அரங்குகளிலும், பொது பூங்காக்களிலும், தொழிற்சாலைகளிலும், கல்வி நிறுவனங்களிலும் கருப்பர்களுக்கு தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டன. வெள்ளை சிறுவர்கள் படிக்கும் பள்ளிகளில் கருப்பு பிள்ளைகளுக்கு அனுமதி இல்லை. மனநோய் மருத்துவ நிலையங்களிலும் கூட கடுமையான நிறப்பு பாகுபாடு காட்டப்பட்டது. அந்த சமயத்திலே, அதாவது 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வெள்ளை இனவெறிக்கு தூபம் போடும் கீழ்காணும் நாவல்கள் வெளிவந்தன.
An historical romance of the Ku Klux Klan, The Negro a Beast or In the Image of God. இந்த நாவல்கள் தென் மாநிலங்களில் உள்ள வெள்ளை இன வெறி கொண்டோரின் ஆதரவை பெற்றன. முதல் உலகப் போர் முடிவு பெற்றதுமே அமெரிக்காவில் இனக்கலவரங்கள் மூண்டன. உசுப்பிவிடப்பட்ட நாய்களைப் போல் வெள்ளை இன வெறியர்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி கருப்பின மக்கள் மேல் பலவிதமான அட்டூழியங்கள் புரிந்தனர். அவர்களுடன் அரசு அதிகாரிகளும் ஒத்துழைத்தார்கள். பல்வேறு தொழில்களில் இருந்தும் அரசு வேலைகளில் இருந்தும் கருப்பர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். கருப்பு இன மக்களின் அமைதியான ஒத்துழையாமை இயக்கங்கள் ஆரம்பமாயின. அமெரிக்காவில் இவ்விரு இனத்தவர்களிடையே மனக்கசப்புகளும் முரண்பாடுகளும் அதிகரித்தன. இரண்டாம் உலகப் போருக்கு பின் கொலம்பியாவிலும் பிடல்பியாவிலும் சிகாகோவிலும் பயங்கரமான இன கலவரங்கள் நடைபெற்றன. நூற்றுக்கணக்கான நீக்ரோக்கள் சித்திரவதைக்கு ஆளானார்கள். வெள்ளை நிற வெறியர்களின் தாக்குதல்களும் வெள்ளையர் அரசுகளின் சிறைகளும் தூக்கு மரங்களும் கருப்பின மக்களின் சமத்துவ உணர்வை அளிக்க முடியவில்லை. 1955 டிசம்பர் 1 அலாபாமா மாநிலத்தில் மான்ட்கோமரி நகரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. திருமதி ரோசா ஃபாக்ஸ் என்னும் கருப்பென பெண்மணி பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுது ஒரு வெள்ளையனுக்கு தான் உட்கார்ந்திருந்த இடத்தை அளிக்காததற்காக கைது செய்யப்பட்டாள். அச்செய்தி நகரம் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. மறுநாள் கருப்பின மக்கள் அனைவரும் கூடி பஸ்களை பகிஷ்கரிப்பது என முடிவு செய்தார்கள். 17,000 கருப்பர்கள் கார்களிலும் கால்நடையாகவும் வேலைக்கு சென்று வந்தார்கள். அன்று மாலை ஆயிரக்கணக்கானவர்கள் மாதா கோயில்களில் கூடினார்கள். டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் என்ற மத போதகர் மேடை ஏறி சொற்பொழிவாற்ற தொடங்கினார். துன்பங்கள் பட்டு அவமானங்களை பொறுத்து பொறுமை இழக்கும் வேலை ஒன்று வரும். ஆமாம் கர்த்தரே, கேட்டுக்கொண்டிருந்தோர் கூவினார்கள். நம்மை நீண்ட காலமாக அவமதித்துக் கொண்டிருப்பவர்களிடம் நாம் பொறுமை இழந்து விட்டோம் என்பதை அறிவிக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தரே, அவருக்கு உதவிடுங்கள், மக்கள் கூவினார்கள். இந்த கொடுமையான பாகுபாட்டினாலும் சகிக்க முடியாத அவமதிப்புகளாலும் நாங்கள் பொறுமை இழந்து விட்டோம். ஆமேன், பொறுமை இழந்து விட்டோம், பொறுமை இழந்து விட்டோம் என்று நான் சொன்னது உங்களுக்கு காதுகளுக்கு கேட்டதா? கேட்டது கர்த்தரே. மான்ட்கோமரி இயக்கம் அமெரிக்கா பூராவிலும் எழுச்சியை உண்டாக்கியது. நீக்ரோ மக்களின் பிரஜா உரிமைகள் இயக்கம் சிறகு வரித்தது. 6 மாதங்களுக்கு பின்னர் பெடரல் நீதிமன்ற உத்தரவின்படி பஸ்களில் தனித்தனி இடங்கள் ஒழிக்கப்பட்டு விட்டன. நீக்ரோ மக்கள் பெற்ற இந்த வெற்றி மிக சொற்பமானது. அவர்கள் பெற வேண்டியது இன்னும் எவ்வளவோ உள்ளது. அவர்கள் தம்மைத்தாமே புனரமைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தார்கள். நீக்ரோ என்ற சொல்லை அவர்கள் வெறுத்தார்கள். சுரண்டல் பேர்வழிகள் வைத்த கெட்ட பெயர் அது. சுரண்டுபவர்கள் கருப்பின மக்களை மனத்தில் வெறுப்புடன் அளிப்பது கருப்பர்களுக்கு சாபமும் அல்ல, வரமும் அல்ல. இந்த விழிப்புணர்வும் எழுச்சியும் அமெரிக்க நீக்ரோ மக்களை போராட்ட பாதையில் அடித்து சென்றன. அமைதியான ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பதில் போர்க்குணமிக்க அரசியல் கருத்தோட்டம் பிறந்தது. கருப்பு முஸ்லிம் இயக்கம், கருப்பு சக்தி முன்னணி போன்ற இயக்கங்கள் தோன்றின. இனவரியை எதிர்த்து நிற்காமல், சம உரிமைகளுக்காக போராடாமல் அமெரிக்காவில் கருப்பு இன மக்களுக்கு விமோசனம் இல்லை என்பதை வரலாறு தெளிவாக்கிவிட்டது. கருப்பு இன தலைவர் ஃபிரெடரிக் டக்ளஸ் 1857 ஆகஸ்டில் கூறிய இச்சொற்களை அமெரிக்க கருப்பர்கள் இன்றும் நினைவு கூர்கிறார்கள். சுதந்திரத்தை விரும்புகிறோம் என்று ஒரு பக்கம் கூறிக்கொண்டே மறுபக்கம் போராட்டத்தை வெறுப்பவர்கள், வயலை உழாமலேயே அறுவடை செய்ய விரும்புபவர்கள், இடியும் மின்னலும் இல்லாமலேயே மழை பொழிய வேண்டும் என்பவர்கள், கடல் ஆர்ப்பரிக்காமல் இருக்க வேண்டும் என்பவர்கள். கேட்காமல் போராடாமல் ஆட்சியாளர்கள் எதையும் தரமாட்டார்கள். இதுவரையில் அப்படி நடைபெற்றதும் இல்லை, இனி நடக்கப் போவதும் இல்லை. சுரண்டலுக்கு உட்படுபவர்களின் பொறுமையை கொண்டு சுரண்டுபவர்கள் பாதுகாப்பு அரணை அமைத்துக் கொள்கிறார்கள். வெள்ளையர்கள் கொடுப்பவர்களாகவும் கருப்பர்கள் பெற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்கும் நிலை ஒழிந்து இருவரும் சம பங்காளிகளாக இருக்கும் அமைப்புக்காக அமெரிக்க கருப்பு இனம் போராடி கொண்டிருக்கிறது. இப்போராட்ட எதிரொலிகள் அலெக்ஸ் ஹேலியின் 7 தலைமுறைகள் என்னும் இந்நாவலின் அடிமை சேரிகளில் பலமுறை கேட்கின்றன. 1852 வெளிவந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் நாவலுக்கு பிறகு கடந்த 120 வருட நீண்ட காலத்தில் உலகத்தையே குலுக்கிய இது போன்ற புத்தகம் வேறெதுவுமே வந்தது இல்லை. இது 2 கண்டங்களின், 2 இனத்தவரின், 2 நூற்றாண்டுகளின் யதார்த்தமான வேத நிறைந்த வரலாற்று கதை. அமெரிக்காவில் படிக்க தெரிந்த ஒவ்வொரு கருப்பு மனிதனும் இந்த நூலை பணம் கொடுத்து வாங்கி கொண்டான். படிப்பறிவில்லாத ஒவ்வொரு கருப்பனும் இதை வாங்கி பைபிளை போல தன் வீட்டில் பத்திரப்படுத்தி கொண்டான். அவனது முன்னோர்கள் புரிந்த கொடுமைகளுக்கு தலை குனிந்த ஒவ்வொரு வெள்ளையனின் கண்களும் இந்நூலின் பக்கங்களில் சிக்கிக் கொண்டன.
ஆங்கில மூலத்தில் சுமார் 700 பக்கங்கள் கொண்ட இந்நூலை தமிழ் வாசகர்களின் வசதிக்காக சுருக்கி தந்துள்ளோம் என்றாலும் மூலத்தின் சாரம் குன்றாமல் கொண்டுவர வேண்டும் என்று முயன்றுள்ளோம். இப்படிக்கு பதிப்பகத்தார். அறிமுகம் நிறைவுற்றது. காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மயில. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள்.